1967 6 நாள் போர். 6 நாள் போர்ல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி, மொசாடுக்கு வெற்றி. மொசாட், இஸ்ரேல், IDF இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா விமானப்படை மட்டும் போதும், கொஞ்சம் பீரங்கிகளும் போதும், எந்த அரபு நாடாக இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு 6 வருடத்தில் 1973 அரபுலக நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்கின்றன. இந்த நேரம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாக மாறுகிறது. இன்னைக்கு வேறொரு நியூஸ் வந்திருக்கு, அதாவது 2021 ஒரு நியூஸ் வந்திருக்கு. இஸ்ரேல் படை தோற்றுவிடும் அப்படின்னு சொன்ன ஒரு யுத்தம் தான் யோம் கிப்பூர் யுத்தம். எப்படி வெற்றி பெற்றார்கள், அதன் பின்னால் இருந்த உழைப்புகள் என்ன, பலவிதமான அரசியல் என்ன, யாரும் சொல்லாத சில விஷயங்கள் தமிழ் பொக்கிஷம் சார்பாக அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொசாட் பாகம் 25. ஒரு டாபிக் எடுத்து 25வது எபிசோட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த எபிசோட் பார்க்கும் நபர்கள் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு விதமான கதை, ஹிஸ்டரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பலவிதமான உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா மிகையல்ல. ஸோ இந்த மொசாட் 25 அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கணுமே. குறிப்பாக இதில் லிபியா, கடாஃபி இவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்ல. எகிப்து, சிரியா போன்ற நாடுகள் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக 1973 அக்டோபர் வார் அப்படிங்கிற அந்த யுத்தத்திற்கு தயாரானார்கள். அக்டோபர் வார் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அதை யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லையா ரமதான் யுத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ ரமதான் மாதத்தில், அப்படி இல்லையா மிக முக்கியமான ஒரு புனித நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததால் இஸ்ரேலால் எதிர்த்து தாக்குதல் செய்ய முடியவில்லையா? இந்த கேள்வி பல நாடுகளிடையே கேட்கப்பட்டது. அப்படி கேட்கும் போது ஒரே ஒரு செய்தி மட்டும் வெளியில வராங்க. இல்ல, இவங்க எதிர்பார்க்காமல் இல்லை, ஆனா இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், இவங்களுடைய உளவமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த உளவமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேரா பார்க்க வேண்டியது மொசாட் தான். மொசாட் பல நேரங்களிலும் 1967 எகிப்து நாட்டுக்குள்ளேயே அவங்களுடைய உளவாளிகளை கொண்டு போய் அங்கிருந்து எப்படி உளவு செய்திகளை சேகரித்தார்கள், அதன் காரணமாக எகிப்தினுடைய விமானப்படையெல்லாம் எப்படி தாக்கி அழித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாகம் 22, 23, 24 இந்த 3 பாகங்கள் மறுபடியும் கொஞ்சமா ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமா ரொம்ப பெரிய அளவில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சோ அப்படிப்பட்ட மொசாடுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இன்னும் 5-6 வருடங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1970வது வருடம். சோ 1967 6 நாள் போர், 1970 இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன் பிட்வீன் இந்த 3 வருடங்கள் அமைதியாகவா இருந்தது? இந்த கேள்வி நம்மிடையே வர வேண்டும். இந்த இடைப்பட்ட அந்த 3 வருடங்களை வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வருடங்களும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது, யுத்தம் நடைபெற்றது, பல உயிர்கள் என்பது காவு வாங்கப்பட்டது. 1967 இருந்து 1973 வரை பலவிதமான பிரச்சனைகள் யுத்தமாக நடைபெற்றாலும் பல உலக நாடுகளும் அது யுத்தம் கிடையாது, 5வது யுத்தமாக அரபு இஸ்ரேலுடைய 5வது யுத்தமாக யோம் கிப்பூர் அப்படிங்கிறது கிடையாது, 4வது யுத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிற அந்த 3 வருடங்களில் நடந்த ஆபரேஷனுடைய லிஸ்ட் மட்டும் நான் சொல்றேன். ஆபரேஷன் பல்மஸ், ஆபரேஷன் பாக்ஸர், ஆபரேஷன் ரவீவ், ஆபரேஷன் எஸ்கோட், ஆபரேஷன் ரூஸ்டர், ஆபரேஷன் பிரிஹா, ஆபரேஷன் ரூடஸ். இந்த மாதிரி பலவிதமான ஆபரேஷன்ஸ் என்பது நடைபெற்றது. இந்த 6-7 ஆபரேஷன் சொன்னேன் பாருங்க, இது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வரலாறை கொண்டது. எப்படி இஸ்ரேல் எகிப்துக்குள்ள வந்தாங்க, எகிப்தில் இருக்கிற பல ரேடார் சிஸ்டத்தை எப்படி கையகப்படுத்தினார்கள், எகிப்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செய்தார்கள். இதுவே இந்த மொசாட் சீரீஸ்ல இன்னும் ஒரு 6 எபிசோட் போடுறதுக்கான டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு ஆபரேஷன் 1970 வரை நடைபெறுகிறது. அப்படியே நிப்பாட்டு 1967 6 நாள் போர்ல இஸ்ரேல் ஜெயித்த பிறகு இங்க எகிப்துக்கும் சிரியாவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடைபெற்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 1967 இஸ்ரேல் வெல்லும் போது இஸ்ரேல் இவர்களுடைய நிறைய நிலங்களை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல குறிப்பா எகிப்துக்கு சினாய் பெனின்சுலா அப்படிங்கிற பகுதியும் காசா துண்டும் யார் எடுத்துட்டு போயிட்டாங்க? இஸ்ரேல் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எகிப்துக்கு நடந்த தோல்வி. அடுத்ததா சிரியா பக்கம் போனா கோலன் ஹைட்ஸை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜோர்டன் பக்கம் போனோம்னா வெஸ்ட் பேங்க், மேற்கு கரையும் ஈஸ்ட் ஜெருசலேமையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இவ்வளவு நிலப்பகுதி இப்ப யார் கையில இருக்கு? இஸ்ரேலினுடைய கையில் இருக்கிறது. இதை எப்படியாவது வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கணக்கு போட்டுட்டே இருக்கும் போதுதான் பலவிதமான அரசியல் மாற்றங்கள் சிரியாவிலும் நடைபெறுகிறது, எகிப்திலும் நடைபெறுகிறது.
1970 வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. இது யாரால் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரோஜர் அவர்கள் இங்கே வராங்க. வந்து சமாதான உடன்படிக்கை செய்றாங்க. அதன்படி எல்லை ஓரங்களில் யாரும் ஏவுகணைகளை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். எகிப்து, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதுல கையெழுத்து போடுறாங்க. சோ 1970 இப்படி ஒரு உடன்படிக்கை வந்தது. ஆனா அதே 1970 வருடம் செப்டம்பர் மாதம் எகிப்தினுடைய அதிபர் இறந்து விடுகிறார். அதாவது பிரசிடென்ட் நாசர் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு பிரசிடென்டா பதவி ஏற்பது யார்தான்? பிரசிடென்ட் சதாத் அவர்கள். இந்த சதாத் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாசர் அவர்களுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டாலும் பலவிதமான யுக்திகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படியாவது இந்த சினாய் பெனின்சுலா அப்படிங்கிற அந்த பகுதியை நாம் கைப்பற்ற வேண்டும். அதுக்காக இப்ப இருக்கிற தருணம் என்னதான்? சோவியத் யூனியன் ரஷ்யாட்ட இருந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை வாங்கி குவிக்க வேண்டும். 1967 நாசரும் வாங்கி குவிக்கிறார். ஆனா இது எதுவுமே அதிகமா கண்டுக்கிடாம விட்டுட்டாங்க இஸ்ரேல். ஏன்னா இவங்க கிட்ட விமானப்படை கிடையாது. ரஷ்யாவால எவ்வளவு விமானங்கள் இல்லாட்டி எவ்வளவு விதமான ஆயுதங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெறும் நகைப்புடன் இருந்து விட்டார்கள். மொசாட் அந்த அளவுக்கு வீக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி 1970 இப்படி ஒரு ஆட்சி மாற்றமும் வந்த பிறகு எகிப்து என்ன செய்யறாங்க? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், SAM அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி குவிக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான தருணம். இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறத அவங்களுடைய எல்லை பகுதி, சூயஸ் கால்வாயினுடைய சில பகுதிகள் இங்க எல்லாத்தையுமே நிலைநிறுத்துகிறார்கள் எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள். எகிப்து சதாத் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் சினாய் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அந்த சினாய் பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்றால் சிரியாவினுடைய உதவி தேவைப்படுகிறது. உடனே இந்த சதாத் அவர்கள் சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தார். என்னங்க அங்கேயும் ஆட்சி மாற்றம் நடந்ததா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? ஆமாங்க, அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அதுவும் 1970 வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற்றது. சிரியாவினுடைய அதிபராக மாறுகிறார் ஹஃபீஸ் அசாத் என்பவர். சோ ஹஃபீஸ்கிட்ட போய் சதாத் அவர்கள் சின்னதா ஒரு டிஸ்கஷன்ல போடுறாரு. எப்பா, நான் ஒரு ஷார்ட் டைம் யுத்தத்தை தொடங்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய நிலப்பரப்பை இஸ்ரேல் கொண்டு போயிட்டான். வேற வழியே கிடையாது, நம்ம அவங்களை எதிர்த்து ஒரு போரை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கறத மிக முக்கியமான நடவடிக்கையாக சொல்கிறார். இந்த சதாத் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டார் ஹஃபீஸ் அசாத் என்பவர். ஹஃபீஸ் அசாதுக்கு ஒரு உண்மை தெரியவே தெரியாது. எகிப்தினுடைய ராணுவ படை வெறும் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் உள்ளக்க வரப்போறாங்க அப்படிங்கிற உண்மை அதை சதாத் அவர்கள் சொல்லவும் கிடையாது. எகிப்தை பொறுத்த வரைக்கும் 6 வருடங்கள் இந்த உலகம் நமக்கு ஆதரவாக திரும்பும். இந்த ஒரு யுத்தத்தின் வழியாக அமெரிக்காவை வெளிக்கொண்டு வர வேண்டும். அமெரிக்காக்கும் அரபு உலகத்திற்கும் இடையே இருக்கும் அந்த நட்பை துண்டாக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம இழந்த பகுதியை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல எது நடந்தாலும் ஓகே, இது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது சதாத் அவர்களுடைய ஒரு எண்ணம் கிடையாது. இதுல எது நடந்தாலும் எனக்கு லாபம் தான். கண்டிப்பா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை வச்சு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து அதன் வழியாக நம்முடைய இடத்தை பிறகு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதுக்கு சப்போர்ட்டா யார் தேவைப்படுறா? சிரியா தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சோ சிரியாவும் எகிப்தும் இங்க வரும்போது அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது லிபியா தான். லிபியா அப்படின்னு சொல்லும்போது கடாஃபி அவர்களுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். 1969 வருடம் கடாஃபி அவர்கள் அப்போதுதான் லிபியாவினுடைய ஆட்சி பொறுப்பில் வருகிறார். மிகப்பெரிய அளவில் ராணுவ புரட்சிலாம் செஞ்சு செப்டம்பர் மாதம் 1969 கடாஃபி அவர்கள் வந்து விட்டார்கள். சோ கடாஃபி அவர்கள் வரும்போது ஒரே ஒரு சிந்தனை தான் கடாஃபிக்கு ஓடுது. லிபியால மக்கள் படிப்பறிவு ரொம்பவே குறைவா இருக்கு, ஆனா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது. எகிப்துல மிகப்பெரிய அளவில் படிப்பறிவு, அதாவது டெக்னாலஜி வைஸா அவங்க கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கிறார்கள். சோ லிபியாவினுடைய கடாஃபி அவர்கள் சதாத் அவர்களை பார்த்து சின்னதா ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்தது. அதற்கு முன்பாகவே நாசர் அவர்கள்லாம் பார்த்து பேசினாங்க. நம்ம 2 பேரும் சின்னதா ஒரு ஐக்கியமாக மாறிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எகிப்து சப்போஸ் லிபியா கூட நம்ம இப்ப ஜாயின் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நிராகரித்து விட்டார். அந்த நேரத்தில் மட்டும் சதாத் அவர்கள் அங்கே பிரசிடென்டாக இருந்திருந்தார்கள் என்றால் லிபியா இவங்களுடன் கைகோர்த்திருக்கும். லிபியா கைகோர்த்து இருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனா பல உலக அரசியல் காரணமாக லிபியா கடைசி வரையிலும் நேரடியாக யாருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல? இந்த சிரியாவுக்கும் எகிப்துக்கும் சப்போர்ட் கொடுக்க முடியல. இப்படி ஒரு யுத்தம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டார். சிரியா பிரசிடென்ட் பார்த்து சொல்லிட்டார். அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய அரசு குடும்பத்தை பார்த்தும் இந்த மாதிரி யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் அமெரிக்கா வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கச்சா எண்ணெய் அந்த அமெரிக்காவுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும், நீங்க தான் எங்க தலைவன் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவையும் உள்ளக்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது எல்லாமே மறைமுகமாக நடந்த பேச்சுவார்த்தை. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சிரியாவில் இருக்கிற ரஷ்யாவினுடைய பல தூதரக அதிகாரிகள் நேரா ரஷ்யாவுக்கே போறாங்க. மொசாடுக்கு சின்னதா பொறி தட்டுது. எதுக்கடா இவங்க தேவையில்லாம இப்ப ரஷ்யாவுக்கு திரும்ப போறாங்க, ஏன் இந்த தூதரகங்கள் எல்லாம் பூட்டப்படுகின்றது அப்படிங்கிற சின்ன ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை மையப்படுத்தி மொசாடினுடைய அந்த தேடுதல் என்பது வேட்கையாக மாறுகிறது.
அந்த வேட்கை நடைபெறுவது ஒரு 10 மணி நேரம் தான். அதாவது யுத்தம் தொடங்க போவதற்கு 10 மணி நேரத்திற்கு முன்பாக மொசாடுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உங்க எல்லையை சுத்தி சிரியாவும் எகிப்தும் படைகளை நிறுத்தி விட்டார்கள், யுத்தம் தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. சடார்னு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இஸ்ரேலுக்கு பரப்பப்படுகிறது, ஐடிஎஃப்க்கு கொடுக்கப்படுகிறது, அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே ரமதான் இல்லாட்டி மிக முக்கியமான புனித தினம் என்பதால் பல ராணுவ வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்துடன் இருக்கிறார்கள். 5 மணி நேரத்தில் எவ்வளவு படையை கூட்ட முடியுமோ அவ்வளவு படையை கூட்டுகிறார்கள் இஸ்ரேல். அந்த படையை வைத்து இவர்களை எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நிச்சயமா எதிர்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான மனிதர்களை, ராணுவ வீரர்களை எகிப்து குவித்திருக்கிறது. சிரியா வேறொரு பக்கம் கோலன் ஹைட் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவினுடைய விமானம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தும். எல்லாமே ரஷ்யாவினுடைய விமானங்களாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மட்டும் கிடைக்குது. சோ இஸ்ரேலுக்கு எதுவுமே செய்ய முடியல. சரி வந்து அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு விடுறாங்க. ஏண்டா வந்து அடிக்கட்டும் சொல்றீங்க, திருப்பி அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்ல, எதிரினுடைய வீக்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருக்கு, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜில அவங்க முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி திரும்ப அடிக்க முடியும் அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்வதற்காக 2 தினங்களாவது நமக்கு தேவைப்படுகிறது. சப்போஸ் நம்மளால முடியலன்னா அமெரிக்காவை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, நேரடியா நான் உனக்கு உதவிக்கு வர மாட்டேன், மறைமுகமா வேண்டும் என்றால் உதவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எகிப்து விரித்த வலையில் அமெரிக்கா விழுவதற்கு தயாராக இல்லை. அமெரிக்கா நேரடியா இஸ்ரேலுக்கு அன்றைக்கே உதவி இருந்தால் இந்த போர் என்பது அன்று தொடங்கியிருக்கவே செய்யாது. அதற்கு பதிலாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒற்றை நாடுதான், அவங்களுக்கு ஆதரவாக எந்த அரபு நாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐசோலேஷனை அன்னைக்கே அரபு உலகங்கள் செய்திருக்கும். அதை கரெக்டா கணித்து கொண்டது அமெரிக்கா. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவை அன்று ஆட்சி செய்த அதிபருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. நிக்சனுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்சி பறிபோகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள். சோ நேரடியா இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டாம், மோதட்டும், மோதி யார் வெற்றி பெறுகிறார்களோ அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா செல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. ஆனா யுத்தம் தொடங்கிய ஒரு வாரத்திற்கு பிறகு வேற வழியே இல்லாம அமெரிக்காவும் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்தார்கள். சோவியத் யூனியன், ரஷ்யா மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்தார்கள். ஆனா இவ்வளவுதான் நடந்ததா என்று பார்த்தால் இல்லையே. இதற்கு இடையில நிறைய விஷயங்கள் சொல்லப்போனா எகிப்தினுடைய படை நகர்வுகளும் சிரியாவினுடைய படை நகர்வுகளும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். கடைசியா 1978 சமாதான உடன்படிக்கைக்கு வந்த பிறகு எகிப்தினுடைய நிலப்பகுதிகளை மட்டும் கொடுத்த இஸ்ரேல் சிரியாவினுடைய நிலப்பகுதி ஒன்றை கூட கொடுக்கவில்லை. இன்றளவும் சிரியாவுக்கு எதிராக சிரியாவில் வான்வெளி தாக்குதலை செய்து வருகிறது இஸ்ரேல். இதனுடைய காரணம் என்ன? ஏன் அமைதி பேச்சுவார்த்தையில் சிரியாவை இஸ்ரேல் அழைக்கவில்லை? அடுத்ததா லிபியாவுக்கு நடந்த பிரச்சனைகள் என்னவாக இருக்கலாம்? உலக நகர்வுகள், உலக அரசியல், அது கூட கொஞ்சமா மொசாட். அடுத்த பாகத்தில் இன்னும் விறுவிறுப்பாக இந்த போர்க்களம் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான புதிய ஆயுதங்களை எல்லா நாடுகளும் பயன்படுத்தின, இதன் காரணமாக அமெரிக்கா அதனுடைய வான்படையை கொஞ்சமா புனரமைத்தார்கள். இஸ்ரேல் விமானம் மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அயன் டோம் இருந்தால்தான் இஸ்ரேலை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்? பதில் அடுத்த ஒரு காணொலியில் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.